வணக்கம் நேயர்களே. நமது கோவில்களை பற்றிய அரிய தகவல்களை அளிக்கும் எங்களது ஆலய துளிகள் யூடியூப் சேனலில் இன்று நாம் காண இருக்கும் கோவில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். மீனாட்சி அம்மன் கோவில் ஆவணி மூல திருவிழா. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் ஆண்டு முழுவதும் திருவிழாக்கள் நடைபெறும். அப்படி நடத்தப்படும் திருவிழாக்களில் ஆவணி மூல திருவிழா சிறப்பு வாய்ந்த ஒன்றாகும். சித்திரையில் தொடங்கிய மதுரை மீனாட்சி அன்னையின் ஆட்சி ஆவணி மாதத்தில் முடிவடைகிறது. ஆவணி மூலத் திருவிழாவின் போது சுந்தரேஸ்வரருக்கு பட்டாபிஷேகம் நடைபெறுகின்றது. அன்றைய தினம் முதல் மதுரையில் மீனாட்சி ஆட்சி முடிந்து சொக்கநாதர் ஆட்சி நடைபெறுகிறது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சிவபெருமானின் திருவிளையாடல்களை மையமாக வைத்து ஆவணி மூலத் திருவிழா கொண்டாடப்படுகிறது. 64 திருவிளையாடல்களில் 12 முக்கிய திருவிளையாடல் லீலைகள் இத்திருவிழாவை முன்னிட்டு நடத்தப்படுகின்றன. ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு நட்சத்திரம் முக்கியத்துவம் பெறுகிறது. ஆவணிக்கு முக்கிய நட்சத்திரம் மூலம் அந்த ஆண்டின் சீதோஷ்ண நிலையையே நிர்ணயிக்கக்கூடியதாக இந்த நாள் உள்ளது. காலையில் சூரியன் உதயமாகும் வேளையில் மிகுந்த ஒளியுடன் காட்சியளித்தால் அந்த ஆண்டு கடும் வெயில் நிலவும் என்று நம்பப்படுகிறது. மேகமூட்டத்துடன் தோன்றினால் பருவம் மாறி கனமழை பெய்து வெள்ளப் பாதிப்பு ஏற்படும் என்றும் கூறப்படுகிறது. எனவே இவ்விரு அறிகுறிகளும் இயற்கை மாற்றங்களின் முன்னறிவிப்பாக கருதப்படுகின்றன. எனவேதான் சம்ஹாரமூர்த்தியான சிவபெருமானுக்கு அச்சமயம் விழா எடுத்து அவரைச் சரணடைந்து பிரார்த்திக்கும் நாளாக அக்கால கட்டத்தை அமைத்தார்கள். இதற்காகத்தான் மீனாட்சி அம்மன் கோயிலைச் சுற்றியுள்ள தெருக்களின் பெயர்களில் ஆவணி வீதிக்கு மட்டும் ஆவணி மூல வீதி என்று நட்சத்திரத்துடன் இணைத்துப் பெயர் சூட்டினர். சுந்தரேஸ்வரர் பட்டாபிஷேகம். மதுரையில் சித்திரை முதல் ஆவணி வரை 4 மாதங்கள் மீனாட்சி அம்மன் ஆட்சியும், ஆவணி முதல் சித்திரை வரை 8 மாதங்கள் சுந்தரேஸ்வரர் ஆட்சியும் நடைபெறும். ஆவணி மூல திருவிழாவில் 9ஆம் நாளன்று சுந்தரேசுவரர் பட்டாபிஷேக நிகழ்வு நடைபெறும். பிட்டுக்கு மண் சுமந்த லீலை. சிவபெருமான் பிட்டுக்கு மண் சுமந்து தடியால் அடிபட்ட திருநாளானது ஆவணி மாதம் மூலம் நட்சத்திரமாகும். அன்றைய தினம் சிவாலயங்கள் தோறும் சிறப்பாக பிட்டுக்கு மண் சுமந்த திருநாளை கொண்டாடுவர். இந்த ஆவணி மூல வழிபாட்டில் கலந்து கொண்டால் மூல நட்சத்திர தோஷங்கள் விலகி ஓடும். மூல நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் பெண் இருபாலரும் இந்த விழாவில் கலந்து கொள்வது நல்லது. மதுரை மாநகரில் முன்பு ஒரு காலத்தில் பெருமழை பெய்து வைகை நதி பெருக்கெடுத்து ஓடியது. வைகை ஆற்றின் கரைகளை பலப்படுத்த மக்களுக்கு பாண்டிய மன்னன் கட்டளையிட்டார். மன்னனின் கட்டளைப்படி இப்பணி பகிர்ந்தளிக்கப்பட்டது. பிட்டு விற்று வாழ்ந்து வந்த ஏழை மூதாட்டியான வந்திக்கும் வைகை ஆற்றங்கரையின் ஒரு சிறு பகுதியை பலப்படுத்தும் பொறுப்பு வழங்கப்பட்டது. வயது முதிர்ந்ததால் அந்த வேலையை அவரால் செய்ய முடியவில்லை. இதனால் மனம் வருந்திய வந்தி சிவபெருமானிடம் முறையிட்டார். அவரது பக்தியைக் கண்டு இறங்கிய சிவபெருமான் கூலித் தொழிலாளி வடிவில் வந்து உதவினார். கூலியாக வழங்க தன்னிடம் எதுவும் இல்லை என்று வந்தி கூறியபோது உதிர்ந்த பிட்டையே ஊதியமாக சிவபெருமான் ஏற்றுக்கொண்டார். பின்னர் மூதாட்டியின் வேலையைத் தாமே செய்வதாகக் கூறி பிட்டை உண்டுவிட்டு ஆற்றங்கரைக்குச் சென்றார். ஆனால் கூலியாள் வடிவிலிருந்த சிவபெருமான் வேலை செய்யாமல் ஆற்றங்கரையிலேயே படுத்து உறங்கினார். அப்போது மேற்பார்வை பார்க்க வந்த பாண்டிய மன்னன் கூலியாளை தடியால் அடித்து தண்டனை வழங்கினார். சிவனுக்கு கிடைத்த சவுக்கடியை உலக உயிரினங்கள் எல்லாம் உணர்ந்தன. பாண்டிய மன்னனும் அந்த அடியை உணர்ந்தான், தனது பிழையையும் உணர்ந்தான். உலக மக்களுக்கு தன் இருப்பை உணர்த்தவும், தன்னையே தஞ்சம் என்று அடைந்தவருக்கு உடனடியாக உதவ வருவேன் என்றும் உணர்த்த இறைவன் ஆடிய திருவிளையாடல் இது. ஆவணி மூலத் திருவிழாவின் 9ஆம் நாள் பிட்டுக்கு மண் சுமந்த திருவிளையாடல் நடைபெறும். அன்று அதிகாலையில் சுவாமியும் அம்மனும் பஞ்சமூர்த்திகளுடன் பிட்டு தோப்புக்கு செல்வர். அங்கு பிட்டு திருவிழா நடைபெறும். இந்த திருவிழாவில் பங்கேற்க திருவாதவூர் மாணிக்கவாசகரும் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமியும் மதுரைக்கு எழுந்தருளுவர். அன்றைய தினம் சுந்தரேசர் பொற்கூடையுடனும் பொன் மண்வெட்டியுடனும் வைகை ஆற்றிலிருந்து பக்தர் சூழ கோவிலுக்கு எழுந்தருளுவர். திருவிழாவை காணவரும் பக்தர்களுக்கு பிட்டு பிரசாதம் வழங்கப்படும். அன்றிரவு 9:30 பிறகு மீனாட்சி அம்மன் கோவில் நடை திறக்கப்பட்டு பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவர்.
நன்றி. மேலும் இதுபோன்ற கோவில்களைப் பற்றிய அரிய தகவல்களை அறிய எங்களது ஆலயத் துளிகள் யூடியூப் சேனலின் தினசரி பதிவுகளை தவறாமல் பாருங்கள்.